விஜயா பார்வதியை கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த நேரம் அதே ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக ஸ்ருதியோட அம்மாவும் இன்னொருத்தவங்களும் வராங்க. விஜய் அவங்கள பார்த்துட்டு, வாங்க சம்மந்தி, நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம், நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு பணம் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டை கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க விஜயா. அந்த ஏடிஎம் கார்டு ரோகிணியோட ஏடிஎம் கார்டு. அந்த கார்டில் ஒரு பைசா கூட இல்லை. அதை போட்டு பார்த்துட்டு கார்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்கிறாரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத விஜயா பயங்கரமாக அப்செட் ஆகி நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மாவும் இன்னொருத்தவங்களும் நக்கல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாங்க. இதனால் அவமானப்பட்டு போகிறாங்க விஜயா. விஜயா கூட வந்திருந்த பார்வதி தான் பணத்தை கொடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த விஜயா பயங்கர கோபத்தோட ரோகிணியை பார்த்து பேசுகிறாங்க. நீ இன்னும் எவ்வளோ தில்லுமுழு தான் பண்ணுவேன்ட்டு எனக்கும் தெரியல. இந்த கார்டில் பணம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போனால் இதில் ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை, ஒன்றும் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் நான் ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க ரோகிணி. இதை கேட்ட விஜயா இன்னும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதுக்கே இப்படி கோவப்படுறாங்களே, நம்மளுடைய உண்மையான சுயரூபம் அந்த கிறிஸ்ட பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த வீட்டில் நம்மளை வைக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்ட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த பிரம முடியுது.